இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரஜப் மாதத்தின் ஒவ்வொரு இரவுகளிலும் நாம் அவசியமாக ஓதிக்கொள்ள வேண்டிய ஒரு மகத்துவமான ஒரு திக்ரை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் இதை ஓதுவதனை விட்டு விடாதீர்கள். இது அவ்வளவு மகத்துவங்களை நமக்கு ஏற்படுத்தக்கூடியது. அத்தனை காரியங்களையும் நமக்கு நடாத்தக்கூடியதாக இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு இரவும் இதை 70 முறை ஓதிவிட்டு நீங்கள் உறங்கினீர்கள் என்றால் உங்கள் பெரிய தேவைகள் கூட இலகுவாக கபூலாகும். இந்த திக்ரை நாம் ரஜப் மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் 70 முறை ஓதினோம் என்றால் இன்ஷா அல்லாஹ் இந்த வருடம் முழுவதும் நாம் கேட்கும் அத்தனை துஆக்களையும் அல்லாஹ் கபூலாக்குவான். வாழ்வு வளமானதாக அமையும். நமது துன்பங்கள் கஷ்டங்கள் அனைத்தையுமே அல்லாஹ் நீக்கி விடுவான். எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து இந்த திக்ரை ஓத தொடங்குங்கள். இந்த திக்ருக்கு பின் ஒரு சம்பவம் இருக்கின்றது. அதை கேட்டால் இன்னும் இந்த திக்ரை ஓதுவதற்கு ஆர்வம் ஆசை ஏற்படும். ஒரு முறை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆடு மேய்த்து கொண்டு இருக்கின்றார்கள். ஒரு வானவர் மனித உருவில் வந்து இந்த திக்ரை ஓதுகின்றார்கள். அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிறைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போது ஓதக்கூடிய அந்த நபரை பார்த்து, என்னுடைய ஆடுகளில் பாதியை நான் கொடுத்து விடுகின்றேன், நீங்கள் மீண்டும் அதை எனக்கு ஓதி காட்டுங்கள் என்று கூறினார்கள். மீண்டும் வானவர் அந்த வார்த்தைகளை ஓதுகின்றார்கள். மீண்டும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ஆடுகளில் மீதமுள்ள ஆடுகளையும் நான் கொடுத்து விடுகின்றேன், மீண்டும் அதை எனக்காக ஓதி காட்டுங்கள் என்று கூறினார்கள். மீண்டும் அந்த வானவர் இந்த திக்ரை ஓதி காட்டுகின்றார்கள். அப்போது இப்ராஹிம் நபியிடம் கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை என்பதால் நான் என்னையே உங்களுக்கு அடிமையாக்கி விடுகின்றேன், நீங்கள் என்ன வேலை சொன்னாலும் நான் செய்கின்றேன், எனக்கு மீண்டும் அதை ஓதி காட்டுங்கள் என்று கூறினார்களாம். அதேபோல் அந்த வானவரும் இந்த திக்ரை ஓதி காட்டினார்களாம். அவ்வாறு அந்த வானவர் ஓதிய அந்த சிறந்த திக்ர் என்னவென்றால், சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாஇகதி வர்ரோஹ். துதிக்கப்பட்டோனே தூயோனே எங்கள் இறைவனே, அவர் வானவர்களுக்கும் ஆன்மாக்களுக்கும் இறைவனாக இருக்கின்றான். இதைத்தான் அந்த வானவர் ஓதியுள்ளார்கள். இதை கேட்டு இதன் பொருளினை உணர்ந்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதிக அளவில் அதை ஓதிக்கொண்டே இருந்தார்களாம். இதை திரும்ப திரும்ப ஓதினார்களாம். இதை ஓத அவர்களுக்கு அவ்வளவு பிடித்திருந்தது. அதை ஓதுவதனை கேட்கவே அவர்கள் அவ்வளவு இனிமையாக பார்த்தார்கள். இதனை அதிக அளவில் ஓதிக்கொண்டே இருந்தபோது தான் அல்லாஹ் ஒரு வஹியை அனுப்பினானாம். ஒரு வானவர் மூலமாக அல்லாஹ் உங்களை அவனுடைய நண்பனாக ஆக்கி கொண்டான் எனும் நற்செய்தியை அல்லாஹ் உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றான் எனும் எவ்வளவு ஒரு சிறந்த விடயம் என்று பாருங்கள். அன்றிலிருந்து தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கலீல் எனும் பட்டத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அதாவது அல்லாஹ்வினுடைய நண்பனினும் பட்டம். ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு சிறப்பை கொடுத்துள்ளான். அதே போலத்தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் உங்களை நண்பனாக ஏற்றுக்கொண்டானாம். எவ்வளவு சிறப்பான ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் என்று பாருங்கள். இன்னும் இந்த திக்ருக்கு அவ்வளவு மகத்துவங்கள் இருக்கின்றது. இந்த திக்ரை உணர்ந்து நாம் ஓதினோம் என்றால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விடயங்களிலும் நாம் வெற்றியடைந்து விடலாம். இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த திக்ரை நம்பிக்கையுடன் உணர்ந்து இன்றிலிருந்து ரஜப் மாதம் முடியும் வரையில் ஒவ்வொரு நாளும் 70 முறை ஓதுங்கள். இன்ஷா அல்லாஹ் மலக்குகளினுடைய துஆவும் உங்களுக்கு இலகுவாக கிடைத்துவிடும். எனவே இதை ஓதிவிட்டு உறங்குங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய துஆக்களும் கபூலாகும்.
இதை ஓதுவதற்கு வுளு அவசியமில்லை. மாதவிடாய் காலத்திலும் ஓதலாம். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த மகத்தான ஒரு திக்ரை அனைவருமே இந்த ரஜப் மாதத்தில் ஓதக்கூடிய நற்பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பேன். அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய மேலான துஆக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு பதிவில் சந்திப்போம். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.